இன்னைக்கு உலகமே ஒரு முக்கியமான செய்தியை பார்த்து தான் மிரண்டு போயிருக்கு. அமெரிக்காவோட சான் டியாகோவில் இருந்து ஆயிரக்கணக்கான கடற்படை வீரர்கள், அதாவது மெரின்ஸ், திடீரென மிடில் ஈஸ்ட் நோக்கி கிளம்பிட்டாங்க. அதுவும் யுஎஸ்எஸ் பாக்ஸர் அப்படிங்கிற ஒரு பிரமாண்டமான போர்க்கப்பலில் தான் கிளம்பி இருக்கிறார்கள். ஏன் இந்த திடீர் பதட்டம்? பிளான் பண்ணியதை விட ஏன் முன்னாடியே கிளம்புறாங்க? இது ஈரானை மிரட்டவா, இல்லை அமெரிக்கா தனக்கு தானே குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறார்களா? இதோட பின்னணி என்ன? இதனால் அமெரிக்காவுக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகுது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு காலையில் என்பிசி நியூஸ் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. சாதாரணமாக ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆர்மி போகுதுன்னா அதுக்கு மாதக்கணக்கில் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா பண்ணுறது அக்சலரேட்டட் டிப்ளோமெண்ட், அதாவது காலேஜ் எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட் படிக்கிற மாதிரி ரொம்ப அவசரமாக கிளம்பி இருக்காங்க. சாண்டியாகோ துறைமுகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2200 கடற்படை வீரர்கள், அதாவது மெரின்ஸ், இப்போ கிளம்பி இருக்காங்க. இவங்க சாதாரணமான சோல்ஜர்ஸ் இல்லை. கடலில் இருந்து தரைக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுல சரியான நிறைய ட்ரைனிங் எடுத்த இராணுவ வீரர்கள், அதாவது பிட் மெரின் எக்ஸ்பெக்டன்டரி யூனிட். இவங்க கூடவே யுஎஸ்எஸ் பாக்ஸர் அப்படிங்கிற ஒரு பிரமாண்டமான கப்பலும் போகுது. இந்த கப்பலை பற்றி சொல்லணும்னா இது ஒரு நடக்கிற கோட்டை மாதிரி. இதில் இருந்து அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், ஜெட் விமானங்கள் எதை வேணாலும் கிளப்ப முடியும். ஆகவே இதனை அனுப்புவதன் மூலம் ஈரானோட ஏதோ ஒரு பகுதியில் அமெரிக்கா ஒரு தரவழியான ஆப்ரேஷனை பண்ண போகிறாங்க என்பது தெளிவாக தெரியுது. அது ஈரானுக்கே இருக்கின்ற நியூக்ளியர் பவர் பிளான்களை செய்ய போகிறாங்களா, அல்லது ஈரானோட அந்த தீவுகள், சின்ன சின்ன தீவுகளை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட போகிறாங்களா என்பதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. பட் இவர்கள் இப்படி போனால் இவர்களுக்கான விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஏன் அமெரிக்கா இப்படி பதட்டத்தோடு அவசரமாக வேலைகளை செய்கிறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. ராய்டர்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு கப்பல் மட்டுமில்லை, இது கூட இன்னும் 2-3 சப்போர்ட் கப்பல்களும் போகுது. அப்படின்னா அங்கே குவிய போகிறது வெறும் 2000 இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லை, பல ஆயிரம் இராணுவ வீரர்கள். ஏன் திடீரென அமெரிக்கா இப்படி பதட்டமாக வேலை செய்கிறாங்கன்னா, ஈரான் தங்களோட அணுசக்தி சோதனையில் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருப்பதால் அமெரிக்கா தரப்பில் இருந்து இது அமெரிக்கா தங்களுடைய இராணுவ வீரர்களை அனுப்புவதை நியாயப்படுத்துவதற்காண்டி ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லப்படுது. ஆனால் அமெரிக்காவோட முன்னாள் தீவிரவாத எதிர்ப்பு குழுவினுடைய தலைவர், அதாவது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டார். அவர் டக்கர் கார்சன் அவர்களோட இன்டர்வியூவில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் என்றால், ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான கடைசி எல்லையில் இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான வேலையில் ஈடுபடவே இல்லை என்று ஓப்பனாக போட்டு வச்சிருக்கார். ஆகவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்ததுக்கு அணு ஆயுதங்களை ஈரான் கண்டுபிடிக்க போகிறார்கள் என்று தான் காரணத்தை சொன்னார்கள். அது உண்மை இல்லை என்பது இப்போ விட்டு வெளிச்சமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறார்கள் என்பதும் தெளிவாக தெரியுது. ஆகவே இப்போ செங்கடலில் இருக்கின்ற கவுதிஸ், அதாவது ஏமனில் இருக்கின்ற கவுதிஸ் மற்றும் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற ஈரான் பின்புலமாக இருக்கின்ற அமைப்புகளை சமாளிப்பதற்காண்டியும் இராணுவ வீரர்களை அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரில் போய் மாட்டுப்பட்டுட்டார்கள். இப்போ காலை வச்சுட்டாங்க, வெளியே வர முடியாமல் அமெரிக்கா மாட்டுப்பட்டுட்டாங்க. இதனால் அமெரிக்கா ஈரானோட ஒரு சில பகுதிகள், அது ஈரானோட தீவுகளாக கூட இருக்கலாம், அந்த தீவுகளை முழுமையாக கைப்பற்றிட்டு ஈரானை பேச்சுவார்த்தைக்கு வர வைப்பதற்காண்டியும், அப்படி தீவுகளை கைப்பற்றுவதன் மூலம் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் என்று சொல்லி இந்த போரில் இருந்து அமெரிக்கா விலகி வருவதற்காண்டியும் இப்படி இராணுவ வீரர்களை, மெரின் ஸ்போர்ட்ஸை இப்போ மிடில் ஈஸ்டில் களமிறக்குகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் பல மத்தியில் அனுப்பியிருக்கு. ஏன்னா அமெரிக்கா போருக்கு மாறுபட்டார்கள், அந்த போரில் இருந்து வெளியே வரணும் என்பது தான் அமெரிக்காவோட இலக்கு. அப்படி வெளியே வந்தால் மட்டும்தான் அமெரிக்கா தப்பிக்க முடியும். அப்படி இல்லாமல் இந்த போரை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்தால் அமெரிக்கா பேரளவான இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கு. இதனால தான் அமெரிக்கா இப்படியான ஒரு காய்நகர்த்துகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா ஈரான் இப்போ ரஷ்யா கூட சீனா கூட ரொம்ப நெருக்கமாக மாறிட்டார்கள். நாங்கள் தனியாக இல்லைன்னு ஈரான் கெத்து காட்டுறது மூலமாக இது அமெரிக்காவுக்கு இன்னும் பல பயத்தை ஏற்படுத்துது. ஆகவே ஒரு பக்கம் போர் நடக்குது, இன்னும் ஒரு பக்கம் எப்படியாவது வெளியே வரணுமெண்டா ஈரானுக்கு எதிரான பயங்கரமான ஒரு தாக்குதலை செய்யணும். தாக்குதல் மட்டுமில்லை, இப்போ செய்கிற தாக்குதலை பார்த்தாலே பயங்கரமான ஹேஷ்டேக்கை பண்ணுகிறார்கள். பட் ஈரான் ரத்தத்துக்கு ரத்தம், கண்ணுக்கு கண் என்று சொல்லி ஈரானோட எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தினா பதிலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுகிற கல்ப் நாடுகளில் இருக்கின்ற முக்கியமான ஃபெசிலிட்டிஸ், அதாவது எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை குறி வச்சு ஈரான் அடிக்கிறாங்க. இதனால் அமெரிக்காவால் ஒன்றுமே பண்ண முடியலை. இதனால தான் தரவழியான படியெடுப்பு செய்து ஈரானுக்கான ப்ரெஷரை கொடுக்கலாமென்று அமெரிக்கா ட்ரை பண்ணுகிறார்கள் போல இருக்கு. பட் ஈரான் கல்ப் நாடுகளில் இருக்கிற எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தியதால் அமெரிக்காவை
இந்த தாக்குதலை செய்யாத, நாங்களும் தாக்குதலை மேற்கொள்ளையில் நீயும் தாக்குதலை செய்யாத, எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை குறிவைக்காது என்று சொல்லி அமெரிக்கா இறங்கி வந்திருக்கிறார்கள். இது ஈரானுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. அமெரிக்கா என்னதான் 2200 வீரர்களை அனுப்பி மாஸ் காட்டினாலும் இது அவங்களுக்கு பேக்ஃபயராக மாறக்கூடிய 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதைத்தான் நாம் டெத் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். முதலாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். நாங்கள் மப்பி எடுத்து பார்த்தாலே இந்த ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பித்த பிறகு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை ஈரான் தரப்புலேருந்து பிளாக் பண்ணிட்டார்கள். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் போகுது என்பதை ஏற்கனவே எங்களோட பல வீடியோக்களில் தெளிவாக பார்த்துருக்கேன். அமெரிக்கா இந்த ஈரான் ஓவரால் சீண்டிய வழியாக தான் ஈரான் இப்படி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை பிளாக் பண்ணி இருக்காங்க. இது நடந்த வழியாக உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்குமே பெட்ரோல் டீசல் திண்டாட்டமானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அமெரிக்காவில் இருக்கிற சாதாரணமான மக்களுக்கு விலைவாசி ஏறி பெட்ரோல் டீசல் வெளியானது ஏறி இருக்கு. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துது. இந்த கோபம் அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. இப்போ இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடித்து ட்ரம்பர்களோட ஆட்சியை கவிப்பதற்கான நடவடிக்கையாக மாறப்போகுது என்பது அதற்காண்டித்தான் நிறைய வல்லுநர்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே இது நடக்கும் என்றும் நிறைய வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே அமெரிக்கா இப்படி இராணுவ வீரர்களை அனுப்பினாலும் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதியை இப்போ ஈரான் முறையிட்டார்கள். இது அமெரிக்காவுக்கு பேக்ஃபயராக மாறிக்கொண்டிருக்கு. இரண்டாவது, ஈரான்கிட்ட இருக்கிற அண்டர்கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஈரானோட சீக்ரெட் வெப்பனண்டா இதைத்தான் சொல்ல முடியும். ஈரான் தங்களோட மிசைல்களை சும்மா மேலே வச்சிருக்கையில் பூமிக்கு அடியில் பல 100 அடி ஆழத்தில் மலைகளுக்குள்ள மிசைல் சிட்டியாக வச்சுருக்காங்க. அமெரிக்காவோட அதிநவீனமான சேட்டலைட்டால் கூட இதனை முழுசாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை என்னதான் அமெரிக்கா செஞ்சாலும் இப்போ வரையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக 16,000 ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க. இப்படி 16,000 ஸ்ட்ரைக்கை பண்ணியுமே ஈரான் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள், இஸ்ரேலுக்கு எதிராக மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் அங்கெல்லாம் தொடர்ந்து மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதலை செஞ்சோன்னு தான் இருக்காங்க. ஆகிய 16,000 தாக்குதலை மேற்கொண்டுமே ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியுமே ஈரான் இப்படி தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்றால் அதுக்கு முக்கியமான காரணமே ஈரான்கிட்ட இருக்கிற அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கு. மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட் ப்ராக்ஸி வார். ஈரான் நேரடியாக போர்க்களத்துக்கு வரணும். அதாவது இந்த இராணுவ வீரர்களை குறிவைத்து அடிக்கணுமென்ற அவசியம் இல்லை. லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா, ஈரானில் இருக்கின்ற கவுதிஸ், ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற மிலிட்டன்ஸ் படைகள் இவங்க எல்லாருக்குமே ஈரான் தரப்புலேருந்து ட்ரைனிங்கை கொடுத்துருக்கிறார்கள், நிறைய சப்போர்ட் செய்திருக்கிறார்கள். ஈரான் தரப்புலேருந்து சிக்னலை கொடுத்தாலே போதும், இவங்களே வருகின்ற அமெரிக்காவோட இராணுவ வீரர்களோட கதையை முடித்திடுவார்கள். ஏற்கனவே ஈரானுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா போரில் களமிறங்கிட்டாங்க. ஈராக் சிரியாவில் இருக்கின்ற மிலிட்டன்ஸ் குரூப்பும் அமெரிக்காவோட இராணுவ தளங்களை குறிவைச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். ஏமனில் இருக்கின்ற கவுதிஸ் மட்டும்தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே ஈரான் சிக்னலை கொடுத்தால் அவர்களும் களத்தில் இறங்குவார்கள். களத்தில் இறங்கினால் கண்டிப்பாக இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரடியாக விழும் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த 2000 இராணுவ வீரர்களை அனுப்பி அமெரிக்காவில் இங்கே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அமெரிக்கா இந்த இராணுவ வீரர்களை வைத்து, அதாவது தரவழியான படையெடுப்பை செய்து ஈரானை தொட்டால் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அனைத்து குழுக்களும் அமெரிக்காவை சுற்றி வளைச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார்கள். 2000 இராணுவ வீரர்களை வச்சுக்கிட்டு அமெரிக்கா இத்தனை பக்கம்தான் சமாளிப்பார்கள் என்ற கேள்விதான் பல மத்தியில் எழும்புது. ஆகவே அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, படைகளை அனுப்பினா ஈரான் பயந்துடும் அப்படின்னு தான் அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உள்ளவா, உன்னை எப்படி வெளியே அனுப்பணும் என்பது எங்களுக்கு தெரியுமான்னு கெத்தாக நிற்கிறார்கள், கெத்தாக அட்டாக் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு செகண்ட் வியட்நாமாக தான் மாறிக்கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. ஏனென்றால் தரவழியான படியெடுப்பை இப்போ வரையுமே அமெரிக்கா செய்யலை, வான்வழியான அட்டாக்கு தான் பண்ணுகிறார்கள். வான்வழியான அட்டாக்கை பண்ணும்போது ஈரான் பதிலடியை கொடுக்கும்போது தரவழியான அட்டாக்கை அமெரிக்கா பண்ண ஆரம்பித்தால் அது கண்டிப்பாக இது அமெரிக்காவுக்கான 2வது வியட்நாம் போராகத்தான் இருக்கும். சரி, அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து ஆஸ்ட்ரேலியா பண்ணுகிறார்கள். ஓகே, இப்போ புதிய கப்பல்களை ஈரானை நோக்கி அனுப்பி வச்சுக்கொண்டு இருக்காங்க. இப்படி அனுப்பினா ஈரான் பயந்துனமாண்டா அங்கே தான் அமெரிக்கா தப்பு பண்ணுறாங்க. ஈரான் இப்போ பழைய ஈரான் இல்லை, அவங்க கையில் இருக்கிறது உலகத்தையே மிரட்டுற அசிமெட்ரிக் வார்பேர் முறை. இதை வச்சு தான் இப்போ அமெரிக்காவையே திணற வச்சு கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல நாம் பார்க்க வேண்டியது ஈரானோட ட்ரோன்கள். இதை பற்றி ஏற்கனவே எங்களோட பல வீடியோக்களில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எனக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்துகிற சாகி ட்ரோன்கள் ஈரானோட தயாரிப்பு தான். உண்மையை சொல்லணும்னா ஈரான் இந்த சாகி ட்ரோன்களை கண்டுபிடிச்ச பிறகு நிறைய நாடுகள், தைவான், சீனா, ரஷ்யா, அதே மாதிரி அமெரிக்கா கூட இதனை கொப்பி பண்ணி இருக்கிறார்கள். அமெரிக்கா மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் இந்த ட்ரோனை கொப்பி பண்ணி தங்களுக்கான ஓனான ட்ரோனை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி AK-47 என்றாலே ரஷ்யா தான். ரஷ்யா கண்டுபிடிச்ச அந்த AK-47 துப்பாக்கி உலகத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். AK-47 எப்படி ஃபேமஸாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சாகி ட்ரோன்களும் ஃபேமஸாக மாற ஆரம்பிச்சிருக்கு. சாகி ட்ரோன்கள் என்றாலே
அது ஈரான் தான் என்ற மாதிரி மாறிடுச்சு. ஆகவே அந்த ட்ரோன்கள் AK-47க்கு இணையான ஒரு துப்பாக்கி இப்போ எதுவுமே கண்டுபிடிக்கப்படையில. இப்போதும் நிறைய அதிநவீனமான துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதில் பெஸ்ட்டான ஒரு துப்பாக்கியாக இந்த AK-47 இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய ட்ரோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த சாகி ட்ரோன்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த சாகி ட்ரோன்களை உற்பத்தி செய்ததே இந்த ஈரான் தான். அந்த ட்ரோன்கள் இப்போ அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தோன்று இருக்கு. ஆகவே இந்த உலகத்தையே மிரட்டுற இந்த சாகி ட்ரோனை கண்டுபிடிச்ச ஈரானோட போருக்கு போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு ட்ரோனோட விலை மட்டுமே சில $1000 தான். ஆனால் அதனை அழிக்கிறதுக்கு அந்த அமெரிக்கா பயன்படுத்துகிற மிசைல் சிஸ்டத்தோட விலை பல $1,000,000. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஈரான் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவும்போது அமெரிக்காவோட பேட்ரோட் மிசைல் சிஸ்டத்தால் அந்த ட்ரோன்களை ஒரே நேரத்தில் சுட முடியாது. இது உண்மைதான். இது பேட்ரோட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், THAAD ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக கூட இருக்கட்டும். ஆனால் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் வரும்போது அதனை சுட்டு வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை. இதனைத்தான் அசிபேட்டிக் வார்ஃபேர் என்று சொல்கிறோம். இதைத்தான் இப்போ ஈரான் செஞ்சோன்றிருக்காங்க. அதாவது அதிக எண்ணிக்கையில் தாக்குதலை நடத்தி அமெரிக்காவுக்கு பேரிழப்புகளை ஏற்படுத்துகிறது. இதில் ஈரானுக்கு நிறைய வெற்றிகளும் கிடைச்சி கொண்டு இருக்கு. ஆகவே அமெரிக்கா தங்களுடைய போர்க்கப்பலை அனுப்பினாலும் இந்த போர்க்கப்பலை இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்க முடியும். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே அமெரிக்காவோட USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இப்போ மிடில் ஈஸ்டில் இருந்து பின்வாங்கி போவதென்ற செய்தியில் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஆகவே அமெரிக்காவோட போர்க்கப்பல் விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இருந்தாலும் அந்த பருப்பு ஈரான்கிட்ட வேகாது என்பதுதான் உண்மை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரானோட மிசைல்கள் சாதாரணமான இடத்துல இல்லை. அவங்க மிசைல் சிட்டிஸ் வச்சுருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த மிசைல்கள் ஏவுறதுக்கு அவங்க வெளியே வரணும்னு அவசியம் கூட இல்லை. மலைகளுக்குள்ளே இருக்கிற சுரங்கங்கள் வழியாக மிசைல்களை லான்ச் பண்ண முடியும். அதுக்கான செய்தியில் ஏற்கனவே எங்களோட வீடியோவில் பார்த்துருந்தோம். அண்டர் கிரவுண்ட் மிசைல் லான்ச்சர்ஸ் மூலம் ஈரான் மிசைல்களை லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆகவே அந்த மொபைல் நகருகின்ற வாகனங்கள் மூலம் மிசைல்களை லான்ச் பண்ணினார்கள். அதனை அமெரிக்கா அடித்தார்கள். இப்போ அண்டர் கிரவுண்ட் மிசைல் லான்ச்சிங் தளங்கள் மூலம் மிசைல்களை லான்ச் பண்ணுகிறார்கள். இதனை அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே இது அமெரிக்காவுக்கு பேரடியாக விழுந்திருக்கு என்பதுதான் உண்மை. ஆகவே அமெரிக்கா இனி என்ன செய்ய போகிறாங்கன்ற கேள்வியிலும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. அமெரிக்கா ஒரு இடத்தை குண்டு போட்டு அழித்தாலும் அடுத்த 5வது நிமிஷத்தில் இன்னும் ஒரு மலைக்கு அடியில் இருந்து ஈரான் பதிலடியை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். மிசைல்களை லான்ச் பண்ண ஆரம்பிப்பார்கள். இது அமெரிக்காவுக்கு புதிதாகத்தான் இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே அமெரிக்கா தேவையில்லாமல் ஈரான் மீது வச்சு இப்போ வசமாக மாட்டுப்பட்டிருக்காங்க. அடுத்தது ரஷ்யா மற்றும் ஈரானோட கூட்டணி ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. ஆகவே இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு வச்சிருப்பது அமெரிக்காவுக்கு பேக் ஃபயராக மாறுது. ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கான சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிப்படையாக சொல்லாட்டி மறைமுகமான சப்போர்ட்டை கொடுக்குறார்கள் என்பதுதான் உண்மை. கடைசியாக ஈரான் கையில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான ஆபத்தான ஆயுதம்னா அது சைபர் அட்டாக். ஈரானோட கேக்கர்ஸ் உலகத்தையே இப்போ அதிர வச்சு கொண்டு இருக்காங்க. அமெரிக்காவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அமெரிக்க நாட்டோட கரண்ட் சப்ளை, பேங்கிங் சிஸ்டம், ஏன் அந்த நாட்டோட போர்க்கப்பலில் இருக்கின்ற கம்யூனிகேஷனை கூட ஈரானோட கேக்கர்ஸால் முடக்க முடியும். கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமலே அமெரிக்காவை செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளான் ஈரான்கிட்ட இருக்குது. பட் இப்போ வரையுமே இந்த அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு இப்போ வரையுமே மிகப்பெரிய ஒரு சைபர் அட்டாக்கு ஈரான் பண்ணல. ஆனால் கூட சீக்கிரமே ஈரான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஈரான் அதுக்காண்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்கா நாட்டுக்குள்ளே நேரடியான ஒரு மிசைலை பயன்படுத்தி தாக்குதலை ஈரானால் செய்ய முடியாது. அவ்வளோ ரேஞ்ச் இருக்கிற மிசைல்கள் ஈரான்கிட்ட இல்லை. பட் இந்த சைபர் அட்டாக்கை செய்வதன் மூலம் அமெரிக்காவுக்கே பத்தத்தை வரவழைக்க முடியும். ஆகவே சரியான டைமுக்காண்டி ஒரு தரவழியான படையெடுப்பை அமெரிக்கா செய்யும்போது அமெரிக்காவுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காண்டியும் ஈரான் இந்த சைபர் அட்டாக்கை இப்போ செய்யாமல் அதுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இப்போ சொல்லுங்கள், இப்போ அமெரிக்கா தங்களுடைய இராணுவ வீரர்களை வரையும் போசை ஈரானுக்கு எதிராக களமிறக்குகிறார்கள். இன்னும் அதிகமான பொருட்களையும் அனுப்பி வச்சு கொண்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஈரான் இப்படியான ஆயுதங்களையும் இப்படியான தன்னுடைய மாஸ்டர் பிளான்களையும் பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடும்போது அமெரிக்காவில் தப்பிக்க முடியுமா? கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. அமெரிக்கா இப்போ ஈரானோட தீவிர கைப்பற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டால் அது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு பேக் ஃபயராக மாறும் என்பதுதான் 100% உண்மை. சரி, இப்போ அமெரிக்கா ஈரானோட தீவுகளை கைப்பற்றுகிறார்கள் என்று வைப்போம். அந்த தீவுகள் அனைத்துமே ஈரானோட போர்டரில் இருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது. ஆகவே ஈரான் முழுமையாக அந்த தீவுகளை அமெரிக்கா கைப்பற்றினாலும் தங்களுடைய மிசைல்கள் ட்ரோன்களை பயன்படுத்தி பயங்கரமான அட்டாக்கை பண்ணுவார்கள். இதனால் அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் தான் உயிரிழப்பார்கள் ஒழிய அதனால் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்க போகிறதில்லை. மறுபடியும் ஈரான் அந்த தீவுகளை ஈஸியாக கைப்பற்றி விடுவார்கள். ஆகவே அமெரிக்கா ஈரானுக்கு
தருவழியான படையெடுப்பை செய்வதாக இருக்கட்டும், ஈரானோட தீவிர கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாக இருக்கட்டும், அது அமெரிக்காவுக்கு தான் பேக்ஃபயராக மாறும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னும்போது புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.